அந்தோனி அல்ஃபோன்ஸோ கூட்டிக் கொண்டு வாரேன்னு சொன்னது ஆளை காணையில் பாப்பா இருக்கு. அந்தோனி வாரேன்னு சொன்னீங்களே, இந்த வரையில் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், கூட்டிக் கொண்டு வாங்க அல்ஃபோன்ஸையும். வா வா, இன்றைக்கு நான் உன்னை ஒரு ஆள்கிட்ட கூட்டிக்கிட்டு போறேன். வா. ஆறுடா அந்தோனி, உனக்கு நாளை இப்போ உன்னை சந்திக்கிறேன். இப்போ என்ன புதுசா கொண்டு போற? உனக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனா இப்ப நீ என்னோட வர வேணும். நான் ஒரு ஆள்கிட்ட உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். என்ன பிரச்சனை? உன்னை பற்றி 1000 பிரச்சனை வெளியில போய்கிட்டு இருக்கு. நீ சத்தம் போடாம என்னோட வா. இன்றைக்கு நீ செய்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு காணணும். என்ன 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 பிரச்சனை இப்ப கதைக்க போறேன்னா எனக்கு விளங்கல. அது கதை கேட்க தெரியும் தான் என்ன பிரச்சனையும் கூட்டிக்கிட்டு வரணுண்டு. வா. வணக்கம் ஃபாதர். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் இங்க பாருங்க ஃபாதர், இவன் அல்போன்ஸ் செய்த வேலை, நானும் இவனும் இன்றைக்கு நீண்ட நாள் நட்பு. இவன் ஒரு கொஞ்ச நாளா தலைமறைவு ஃபாதர். இங்க போனான் இங்க வந்தான் ஒன்றும் தெரியாது. ஆனா அல்போன்ஸ் அந்தோனியும் தான் ஊருக்கே தெரியும் நாங்க நட்பு உறவு என்னண்டு. ஆனா இப்ப குறிப்பிட்ட காலமா அவன் தலைமறைவு ஃபாதர். இங்க போனான் என்ன ஆனா இங்க துளைஞ்சான். ஆனா தெரியும் ஃபாதர், இவன் துளைஞ்சான்டா காணா போனான்டா ஏதோ ஒரு பிரச்சனையோட வருவான். அதே மாதிரி ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிறான் ஃபாதர். இவன் செய்த வேலை தெரியுமா ஃபாதர்? இவனை மாதிரி எனக்கு இன்னொருத்தன் நண்பன் இருக்கிறான். அவன் என்னோட ஐக்கியம், இவருடைய ஐக்கியம். இப்ப குறிப்பிட்ட நாளா ஃபாதர் அவன் இப்ப என்னோடையும் கைக்கிறேன். ஏன் கைக்கிறீர்கள் அவனை கேட்டா, இவன் செய்த வேலையால அவனும் என்னோட கைக்கிறேன். நடந்தது என்னண்டா, அவன் அவற்ற நம்பரை தேவைக்கு பிறகு கொடுத்தது. அந்த நம்பரை கொடுக்க அவன் ஏதோ தவறுதலா அவன் வைஃபோட நம்பரை கொடுத்து போனான். கொடுத்தா நீ ஒரு தரம் கழிச்சு இது அவன் மனுஷி என்ன செய்திருக்கணும் ஃபாதர், அவங்களோட அவற்ற நம்பரை தாங்க கேட்டுருக்கலாம் தானே ஃபாதர். அவன் நம்பரை கேட்டு வேண்டாமா ஃபாதர்? இதயம் அனுப்புறது, பூ அனுப்புறது, மெசேஜ் போடுறது, கை கொடுக்குற படம் போடுறது, இதெல்லாம் என்ன வேலை ஃபாதர்? நீங்க எங்கட பங்கு தந்த நான் இந்த கோயில்ல ஃபாதர் இனியிலேண்டு உங்களுக்கு கடவுளுக்கு பிரமாணிக்கமாத்தான் ஃபாதர் நான் வாழ்றேன். இவற்ற கதைக்கு இவற்ற நியாயத்துக்கு ஃபாதர் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது தப்பாவா இந்த காலத்துக்கு சொல்லுங்க. என்ன ஃபாதர் உங்களுக்கு தெரியும் ஃபாதர், படங்கள்ல ஒரு குறியீட்டு படங்கள்ல எது எதை குறிக்கும், எதை எது சுட்டி காட்டும். ஓரளவு நீங்க படிச்சீங்க பெரிய நீங்க குருவா இருக்கிறீங்க, உங்களுக்கு விளங்கும் ஃபாதர். ஆனா இவன் போடுற படங்கள் எல்லாம் 16, 18 லவ் போடுற படங்களே ஃபாதர். வயசுக்கு இது தேவையா இந்த விளையாட்டு ஃபாதர்? இது விளையாட்டு இல்ல, ஒரு அன்பா இன்றைக்கு இதயத்தை அனுப்பினோன்னு இவங்க நினைக்கிறது ஏதோ நாங்கள் காதலிக்கிறோம். இதயம் வந்து ஃபாதர் நீங்க தானே நெடிலும் பிரசங்கத்துல சொல்லுவீங்க அன்பா இருங்கள், அன்பா இருங்கள். ஒரு விளக்கத்தை கொடுங்க ஃபாதர். அந்தோனி அது அவர் அன்பு சொல்றாரு, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க ஃபாதர். அன்பு இதயத்தை போடலாம், ஆனா இதயத்தையே 1000 தரம் போடக்கூடாது இல்ல ஃபாதர். ஃபாதர் காலம்புற ஒரு இதயத்துக்கு கீழே மத்தியானம் ஒரு 2 இதயம், மத்தியானம் 2 இதயம். நீங்களும் சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டுக்கலாம். அதற்கு என்ன ஃபாதர் சாப்பிட கேட்கறதுக்கும் குட் மார்னிங் சொல்றதுக்கும் இங்க கோட்ஸுக்கு போகணும் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் போன்ஸ், நீங்க பொஞ்சாயிட்டு தானே கேட்குறீங்க சாப்பிட்டீங்களா புருஷன்கிட்ட கேள ஃபாதர். ஆர் காய்க்கிறது என்று அவன் கேட்டா இவர் அல்போன்ஸ் காய்க்கிறேன் போன கொண்டாட போனே கட்டாது ஃபாதர். அதுதானே ஃபாதர். என்னதான் இருந்தாலும் ஒரு நண்பன்ற பொஞ்சாதி என்னோட நட்பா இருக்கிறான். அப்ப நட்பா இருக்கிற அந்த பிள்ளை சொன்னது நீங்க அவருக்கு சொல்லாதீங்க, நாம 2 கழிச்சுக்கொள்ள. இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரியோ, இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது ஒரு பிள்ளையான ஒரு பெண்களை ஒரு அவகீர்த்திக்கு உள்ளாக்குறது. இப்படி ஒரு கொஞ்சம் கேஸ் இருக்கு ஃபாதர். சரியோ, இளம்பட்டேரையும் போன்றிருக்கு, இளந்தாரிட்டையும் போன்றிருக்கு, குமரிட்டையும் போன்றிருக்கு, கிளவிட்டையும் போன்றிருக்கு. ஆனா அந்த போன அணுகிற முறை ஒன்று இருக்கு. சரி, ஒரு பெட்டை வந்து மிஸ் கால் எடுத்து அண்ணே நீங்க இந்த நம்பராண்டா இல்லைன்னா ஓகே நான் இல்லைன்னு கட் பண்ணிடுறோம். சரியோ, அதை வளர்க்க கூடாதானே ஃபாதர்? இவர் வளர்க்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா இவர் சொல்றார் அவையுமல்ல போடுறாவாம் மெசேஜ். அவ போடல ஃபாதர். இவர் ஃபாதர் அவ போடுற இந்த போனை பாருங்க. இப்ப நான் காட்டுவேன் அவ போட்ட மெசேஜ். ஆனா உடனே அழிக்க சொல்றான் ஃபாதர். அது அழிவருக்கு இப்ப காட்டு போட்ட கையோட அழிக்கட்டாம இல்ல ஃபாதர். அப்படி ஒரு கத்தோலிக்கர் ஒரு அந்நியமா கதைக்கிறோம். சரி, ரோட் இவ அந்த பிள்ளையோட ரோட்டால போய் கதைச்சாலும் இவர் சொல்ற கதைக்க வேணாமா.
சிரிக்க வேணாமா, கை காட்ட வேணாம். இது என்ன பாதர்? இவர் கல்யாணம் முடிக்கல, அவளும் விளம்பட்ட, இவரும் விளம்பட்டேன்டா அது ஓகே. இளந்தாரியும் கும்பல் புள்ள செய்யறது சரி, கல்யாணம் முடிச்சு ஆக்கள் 2 பேர் செய்யறது புள்ளையா? இது என்ன? நேரமும் பெரிய பிரச்சனை. படுக்கைக்கு அனுப்புறான், எழும்பேக்கு அனுப்புறான். இது என்ன விஷயம் பாதர்? இப்ப யுத்தா பாதர்? இவர் யுத்தோ, அவ யுத்தோ பாதர். இவர் சொல்ற அன்பில் அனுப்புறேன், பாசத்தில் அனுப்புறேன் என்று சொல்லி, அன்பிலையும் பாசத்திலையும் அனுப்புறதுக்கு அவ யுத்தோ, இவர் யுத்தோ. பாதர், நீங்கள் இருக்கிறீங்க, எங்கட பங்குல நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பேர் உங்களை வந்து சந்திப்பாங்க, நீங்களும் நம்பரை கொடுப்பீங்க அவைகளுக்கு. அவைய சிலவள நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு 6 மணிக்கு பிறகுதான் நான் என்ன பாடங்கள் இதுகள் அங்க பூசல் எல்லாம் முடிச்சுட்டு வருவேன்டா. சரி, அவனை 8 மணிக்கு எடுத்துட்டான். இவையில என்ன சொல்லுவான், பாதருக்கு 8 மணிக்கு போன் எடுக்கிறான், பாதருக்கு 8 மணிக்கு மெசேஜ் அனுப்புறான். பாதருக்கு 8 மணிக்கு மெசேஜ் போட்டதான் பிரச்சனை. என்ன பாதருக்கு அலுவலுக்கு எடுத்துட்டு 8 மணிக்கு நடுவு ஒவ்வொரு நாளும் எடுத்து விட்டா என்ன புலதான். அப்படியான படங்களை தேடி பிடிச்சு போடணும். ஏன் போடணும்? டைப்பே எல்லாம் டைப் படிக்க எச்சி எல்லோ ஹலோன்னு அடிக்கிறதுக்கு இடையில ஹலோவுக்கு ஒரு கையத்தாரான். இப்படி வைப்பில லேட்டஸ்டா வந்துட்டு பாதர். இவர் பாதர் கொப்பியில பெஞ்சிலால பெண்ணாளதை கொண்டு பாடத்துல எல்லாரும் நடக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. என்ன இருக்குது? பொஞ்சாதி பிள்ளை ஏத்திக்கிட்டு டியூஷனுக்கு, புருஷன் பிள்ளை ஏத்திக்கிட்டு வேறு டியூஷனுக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல பார்த்தா 2 பிள்ளைகள் ரோட்ல நீங்க புருஷன் பொஞ்சாதி போயிருவீங்க பாதர். அது வந்து அவங்களோட மனங்கள் பாதர். இப்ப எனக்கு நான் நேசம் பொஞ்சாதியில இருக்கலாம், சிலர் அவருக்கு கோபம் பொஞ்சாதியில கோபமா இருக்கலாம். இவ்வளவு நல்ல அன்பு கிடைக்கலாம் இல்லை எனக்கு. அந்த லிப்டுக்கு பூசி கொண்டு வந்தா அந்த அழகியல்கள் அதுகளை பார்த்து மயங்கிற இவியல் பாதர். அந்த ரெசின் கவர்னர் நிக்கிறா பாதர், அந்த ரெசின் கவர்னர் நிக்கிறாங்க. எனக்கு மிஸ் கால் வருது பாரு, பட்டேல இருந்து வருது. அண்ணே நீங்களா? நாங்க கதையை வளர்க்கிறோம், வளர்க்கணும்னா கதையை வளர்த்து மடக்கலாம். அந்த கதையை வளர்த்து மடக்கிற பிரச்சனை புது ஆல்பம்ஸ் அந்தோனி சரியான இதா இருக்குது. ஏனண்டா என்ன அவருக்கு ஆதங்கம் என்று சொன்னா, என்னதுக்கு மற்ற மனுஷியோட நீ தேவையில்லாம மெசேஜ் போடுறேன்னா இவருக்கு கிடைக்கலன்றதுக்காக இல்ல, அவருக்கு பிரச்சனை, அவருக்கு மண்டல மயிரம் இல்லைன்ற பிரச்சனை. அவருக்கு கிடைக்கலன்னா கிடைச்ச நாள் விடையில இது ஒரே ஒரு மரமளி அந்தோனி இவர்கிட்ட பொஞ்சாதிக்கு சொல்லி விடுவோம். எப்படி தெரியும், நான் காட்டுறேன் நான் பாதம். ஆனா இவர் அதுக்கிடையில முதல் சொன்னவர் இல்ல அழிக்க சொல்றாரு. அப்ப அழிக்காத மெசேஜ் தான் பொஞ்சாதிக்கு காட்டுறோம். எல்லாம் காட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நித்ரியா கொள்ள போறீங்க, அதெல்லாம் நித்ரியா கொள்ள போறீங்க, கொள்ளாம இருங்கோ. 12 மணி மட்டும் கதைப்போம், இன்றைக்கு அவர் தொழிலுக்கு போயிட்டு அப்படி என்ன சொல்லுவா. மனசுக்கு எல்லாத்தையும் காட்டிலாதானே பாது. நான் கலோ போடுறதையும் குட் மார்னிங் அவன் சொன்னா இதோட நிக்கணும். இதுக்கு அங்கால விதயம் போடுறது அந்த விளையாட்டுகள் எல்லாம் இல்ல. அடுத்து இவர் ஃபாதர் எப்பயுமே வந்து அந்த பழைய நீங்க கொஞ்சம் பழைய இதுல நிக்கிறீங்க. இப்ப புதுசா போன் ஆண்ட்ராய்ட் போன்ல வந்து இன்றைக்கு ஃபாதர் எங்கட இளம் படியங்கள்ல இருந்து இந்த 47 வயசு கிழவன் வரையும் இன்றைக்கு மெசேஜ் அடிக்கிறாங்க. இவ்வளவு நாலேஜா வளர்ந்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, அடுத்த கொஞ்சம் அதிகம் போடக்கூடாது மெசேஜ். அவைக்கு சின்ன விஷயம், ஒரு கை காட்டுறது, ஒரு இதயத்தை அனுப்புறது, ஒரு எல்லாம் புழைச்சு போட்டு முத்தம் எழுதுவோம். முத்தம் இப்ப அப்படியே 2 சொண்டு அனுப்பி விட்டா எல்லா விஷயமும் செய்திருக்கு. கதையை நிப்பாடு. நீங்க இப்படி செய்யக்கூடாது ஆல்போன். நீங்க ஒரு நடுநிலையா இருந்து கதைங்க. நீங்க ஒரு அப்பா அப்பா மாதிரி இப்படித்தான் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இதை இவர் வந்து இப்ப நின்று கொண்டு அம்மா மாதிரி இப்படித்தான் அனுப்புறாங்க, எத்தனையோ அப்பா மாதிரி இப்படித்தான் அனுப்புறாங்க வேற மாதிரி. ஆனா இத்தனை டிவோர்ஸ் கேஸ் உங்கள்ட்ட அகோடிக்கும் போது கோர்ட்ஸுக்கும் போகுது. அது உண்மை. இப்படி ஆல்போன்ஸ் நீங்க சீவிக்கல, உங்களுக்கு பொஞ்சாதி இருக்கல ஆல்போன்ஸ். புற என்னத்துக்கு அங்கால பாய்வான் தேவையில்லாம என்னென்றாலும் அதில் பழமொழி இருக்கல சொல்லுவாங்க, என்ன 1000 அழகி இருந்தாலும் ஒன்று இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கு. அந்த ஒரு ஆசையெல்லாம் செய்து அடுத்தது அந்த பிள்ளையோட தேவையில்லாம அந்த புருஷன் அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட அந்த குடும்பம் ஒரு சந்தேக கண்ணோட்டம் வந்தாப்பா அந்த குடும்பத்துல நிலைமை என்ன. எனக்கு ஒரு அப்பா சொன்னார், குயில் போல ஒரு பொஞ்சாதி இருந்தாலும் குரங்கு போல ஒரு பப்பாட்டி. இதைத்தானா இவருக்கு என்னத்துக்கு பிறகு சீவிப்பான் பைப்பாட்டின்னு சொல்றீங்க. அன்பா கதைக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய பைப்பாட்டின்னு சொல்லலாமா? அந்த பிள்ளை நீங்க வாழ்க்கையில் பைப்பாட்டி வருது தெளிவான் வருது. அது மட்டும் இல்ல, இவனை காணல அவனை கேட்க அவன் சொல்றான், அவன் காணாம தான் போறான். என்னன்னு ஸ்டோரிய கேட்டா இதான் ஸ்டோரி ஃபாதர். மற்றது பாரு, அவர்லையும் புள்ளை இருக்குது. அவர்ல என்ன புள்ளை? என்னோட கதைச்சடத்துல அந்த புள்ளைக்கு நல்ல அன்பு கிட்ட இருந்து கதைக்கிற அந்த இதுகள் இல்ல போல. நீர் ஒரு பக்தியான ஆள், ஒரு தெய்வ பயம் உள்ள ஆள். கோயிலுக்கு சொல்லி கோயில் குளம் நீர் எவ்வளவு ஓடி திரிகிற ஒரு மனுஷன். இப்படி ஒரு விஷயம் சொன்னா நாளைக்கு 4 பேர் என்ன மாதிரி கதைப்பாங்க?
உங்களோட மனச்சாட்சிக்கு நீ என்ன சொல்லுது இது நீ செய்யற சரியா பிள்ளையா அதை முதல்ல நினைச்சு பாரு. இப்பத்திய காலத்துல சரி போகுது. இப்பத்திய காலத்துல சரியான்னு சொல்லக்கூடாது. உங்களோட மனஞ்ச ஒட்டியா தெளிவான் வந்தோண்டே இவர் இந்த நண்பன் ரெண்டபடியா அவர் சம்பந்தப்பட்டவர் யாருக்கு சொல்லுவார் ஃபாதர்? எனக்கு சொல்லுவார். ஆனா நடுநிலைமையா நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லணுமே. அதுதான் அதானே நான் வந்தேனா? அது உண்மை. ஆனா என்ன நடுநிலையா வந்து பாதருக்கு இந்த பிரசங்கத்துல சொல்ல சொன்னீங்க. நான் ஒன்னும் பிரசங்கத்துல சொல்லல அல்போன். இல்ல இவர் நானும் கூட வரக்கூடாது. என்னோட காட்சி இருக்கணும். என்ன என்னோட காட்சி மச்சான் நான் யாருக்கு 4 பேருக்கு சொல்ல போறேன் இல்லை அல்போன்ஸ். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன். இதுல அவருக்கு கௌரவ பிரச்சனை வந்துட்டு ஒரு வெக்கம் வந்துட்டு நீ என்னோட காட்சிகளான நேரம் வந்து ஏன் பாதட்ட வந்து அல்போன்ஸ் நீங்க ஒரு நல்ல மனுஷன். நீங்க இப்படியான விஷயங்களை செய்யல. மற்றது அந்தோனி சொல்லலாம். ஏன்னா அந்தோனி உங்களோட உயிர் நண்பன். அந்தோனி உங்களோட உயிர் நண்பன். அப்ப அந்தோனி சொல்லலாம் தானே உங்களுக்கு. போன நீங்க பாக்கல தானே பாதர். அவரை பார்க்க அவர் எவ்வளவு நல்ல மனுஷன். மனுஷன் தான். இப்ப படிச்சவங்க பாதர் கூட வர்றான். பாதர் ஒரு கூட்டையில ஒரு மட்டும் ஏண்டா பாதர் நானும் அப்படித்தான் இவனும் அப்படித்தான் சத்தம் போடாம இருப்பேன். இவன் கூட்டையில ஒரு மட்டும் நான் இல்ல. அந்த ஒரு நல்ல மனுஷன் ஏன்னு சொன்னா தன் நண்பனை திருத்தோணம் ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. சரிப்பா. அவரை வந்து குற்றச்சாட்டுமா பற்றி சொல்ல இல்ல. அவர் என்னன்னு சொன்னா நீ இனிமேல் இப்படி வாழக்கூடாது நல்ல மனுஷனா இருக்கணும்ன்ற நல்ல நோக்கம் தான் அந்தோனி. இப்ப பாதர் இவற்ற நண்பன் பொஞ்சாதின் நல்ல பிள்ளையா இருக்க சொல்லுங்க. சரிக்கா நீங்க அவையோட தொடர்பு தான். நீங்க தொடர்பு நீங்க தொடர்பு எனக்கு இல்ல நீங்க தெளிவானதுனால காய்க்கிறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னையும் அவளையும் சேர்ப்பான். அதான் நடக்க போகுது. நீங்க நடுநிலை வைக்க வந்து கடைசியா உங்களை கோத்து விட்டு போயிடுவான் பாதம். நான் காசு கொடுத்த மனுஷன் பருகில வந்து பிசா போச்சு முன்னுக்கு படத்தை கிடக்கு இவங்க சொன்னா உண்ட மனுஷி கிடக்கான். அப்படி அல்போன்ஸ் வந்து இப்படியான ஒரு ஆள் இப்படி ஒரு பிரச்சனை தெரிஞ்சதால நான் அதுக்குள்ள நட்பண்ணபடியா எனக்கு தெரியும். ஆனா யாழ்ப்பாணத்துல இங்க பாதி பிரச்சனை அதான் பாதர். ஒரு மிஸ்கால் வரக்கூடாது, மாறி ஒரு மெசேஜ் வரக்கூடாது. அதப்புறம் நோண்டி எத்தனையோ குடும்பங்கள்ல நிம்மதியில குறைச்சிட்டு இருக்கிறாங்க பாதர். மாதிரி இன்றைக்கு அல்போன்ஸ் இருக்கிற பிரச்சனை என்ன குடும்பத்துல சொல்லுங்க. இந்த போனாலதான் முக்காவாசி பிரச்சனையும் வருது இல்லையாவோமா? இப்ப பாருங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க பாருங்களேன். நீங்க ஒரு நல்ல மனுஷன், நல்ல பக்தியா இருந்த ஒரு ஆள், தெய்வ பயம் உள்ள ஒரு ஆள், கோயிலுக்காக எல்லாத்தையுமே உழைக்கிற ஒரு மனுஷன், நக்கர்னு எடுக்கிற ஒரு ஆள், பூசைகளுக்கு தவறாத ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் இப்படியான ஒரு விஷயத்துக்கு போனேன்னு சொன்னா இதான் இன்றைக்கு பிரச்சனையா இருக்கு. இதை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. அவன் எனக்கு சொல்லாம அவன் மண்முறையில இறங்கி மனுஷிய அடிச்சிட்டான், வெட்டிட்டான், இவரை வெட்டிட்டான், அடிச்சிட்டான்டா அந்த குடும்பமே நிலைமை என்ன பாதம்? அதுதானே பஞ்சாயத்து சொல்லுங்க. அவன் கலோ போடுறாதானே, அவன் கொஞ்சம் படம் போடுறாதானே. இவ்வளவு நாளும் நல்ல நட்பா இருந்து இப்ப அவற்றை பஞ்சாயத்தை சொல்லுங்க, அவற்றை பஞ்சாயத்து சொல்லுங்க சொல்லலாமா? இவ்வளவு நேரம் நண்பி என்று கதைச்சு நண்பன் பொஞ்சாதி நண்பி நல்ல புள்ள திரும்ப திருப்பி தொடங்க. அல்போன்ஸ் சுவாமிக்கு முன்னுக்கும் லோயருக்கு முன்னுக்கும் போய் சொல்லக்கூடாது. ஏன்னா உண்மையை சொல்லிடுவானும். உண்மையை சொன்னா தான் தீர்வு கிடைக்கும் நமக்கு இல்லையா? இன்றைக்கு நீர் ஒரு நல்ல மனுஷன். அந்தோனி உமக்காக தான் இங்க வந்தது சரியா? ஏன்னு சொன்னா தண்ட நண்பன் கெட்டழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காண்டி இப்ப நீரா இந்த விஷயங்களை நீர் விடணும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயம். உமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உமக்கு பிள்ளைகள் இருக்கு. இவர் கமலஹாசன் தானே பாதர். சிவபுரோஜா படம் கமலஹாசன் இவர் விட மாட்டேன் பாதர். இல்ல அவர் விடுவார். என்னண்டா நாங்கள் இந்த ஆரம்ப காலங்கள் எங்கள்கிட்ட கைகள்ல போனுகள் இல்லை. இப்ப அது வந்தோன்னா கணக்கு விஷயம் இறுக்கமா போயிட்டு அந்த நட்பு ஆசை ஒரு தனையும் விடையில, புத்தரே விடையில, ஒரு தனையும் விடையில. ஆனா ஆசையை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கு தானே குடும்ப தலைவனோட ஆளுக்கு. ஏன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. ஏன் தேவையில்லாம அங்கால போவான்? நீர் ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் வந்த நேர். இப்ப அல்போன்ஸும் மனம் திரும்புறதுக்கு ஆயத்தமா இருக்குது. அப்ப நீரும் ஒரு நல்ல நோக்கத்துக்கு வந்த நேர். என்னுடைய நண்பனை திருத்தணும் உண்டு. நண்பனும் இப்ப மனம் திரும்பி ஒரு நல்ல நண்பனா நான் இருக்க போறேன். அந்த நண்பன் மனைவி இருக்குல்ல, அந்த நண்பன் மனைவி கூட உமக்கு ஒரு நல்ல நண்பியாத்தான் இருக்கும். உலகம் பேரங்கியோ போயிட்டு நாம அந்த மாதிரி இருக்கல தானே அந்தோனி. ஆனா உலகத்தோட தான் போகணும். உலகத்தை விட்டுட்டு நாங்க போயிடலாம். உலகம் இன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஸ்பீடா போகுதோ அப்படிதான் நாங்களும் போகணும். ஆனா மனச்சாட்சி ஒன்று இருக்கு தானே, அந்த மனச்சாட்சிக்கு நாங்க பயந்து வாழ்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சரியல்ல? அப்ப மனச்சாட்சியினுடைய குரல் ஆற்றது கடவுளுடைய குரல். எங்களுக்கு சொல்லும், நீ எஸ்எம்எஸ் அனுப்பாண்டு உங்களுக்கு சொல்லும், மனச்சாட்சி சொல்லும். இல்லை நான் அனுப்ப போகிறேன்னு எங்கட பலன்தான் சொல்லும். இல்லை நான் அனுப்ப போகிறேன்னு மனச்சாட்சி சொல்லும். கடவுளுடைய குரல் உங்களை நெறிப்படுத்தி கொண்டே இருக்கும். செய்கிறது செய்யாதது எங்களை பொறுத்தது எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அதான் கடவுள் எங்களை சுதந்திரமாக படைச்சவர். ஆனால் கடவுளோட குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது தானே. இன்றைக்கு அந்தோனி நீங்கள் வந்தீர்கள், உங்களோட நண்பனுக்காக வந்தீர்கள். நண்பன் இப்போ தண்ட வாழ்க்கையை பற்றி ஒரு சிந்திச்சிருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு நேரம் சிந்திச்சிருக்கிறார்.
இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய பிரதிக்கனை எடுக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு நாள், ஒரு நல்ல நேரம். ஏன்னா தேங்க்யூ உங்க 2 பேருக்கும். நட்புக்கு விரிசல் வரக்கூடாது. நட்புக்கு ஒரு நாளும் விரிசல் வராது. என்னன்னு சொன்னா நல்ல நண்பன் எப்படிப்பட்டவன்னு சொன்னா தண்ட நண்பனை திருத்துறவன் தான் நல்ல நண்பன். தண்ட நண்பன் பிழையா போற நேரத்தில் அவனோட சேர்ந்து போறவன் இல்லை நல்ல நண்பன். நல்ல நண்பன் அவன் பிழையா போற நேரத்தில் தட்டி நிமித்தி அவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்றான் நல்ல நண்பன். அந்த நான் உன்னோட பிரச்சனைக்கு வரையில எனக்கு ஒரு நல்ல தெளிவை தந்துக்க இப்படியான வேலைத்திட்டங்கள் இது இந்த விஷயங்கள் எல்லாம் பிழையானது தெரியுது. மற்றது ஃபாதர் அந்த நண்பனுக்கும் ஒரு சொல்லுங்க இனி இப்படியான பிரச்சனை ஒன்றும் வராது. சரி என்னோட கதைக்க சொல்லுங்க. அவன் இவரோட கதைக்க மாட்டான், அவர் இவரோட கதைக்கிறன்னு சொன்னா ஏன் என்னோட கதைக்கிறான்? சரி இப்போ ஒரு விஷயம் செய்யணும். நீங்க அந்தோணி நீங்க உங்களோட நண்பனுக்கு சொல்லணும். நண்பன் இப்படி எங்கட ஃபாதர்கிட்ட போய் எல்லா விஷயமும் சொல்லி அவன் மனம் திரும்பிட்டான், அவன் இந்த விஷயங்களில் ஈடுபட மாட்டான்னு சொல்லி நீங்க அல்போன்ஸோட உங்களோட நண்பனை கதைக்க செய்யணும். அல்போன்ஸுக்கும் ஒரு நண்பன் தானே, ஆனா இப்ப எதிரியாகி விட்டானே. இல்ல அது நீங்க நீங்க ஒழுங்கா சேர்ந்து இருந்தா தான் அந்த நண்பன் என்ற அந்த சரியான உறவை நாங்கள் இன்னும் மேம்படுத்த இயலும் இல்லையா அந்தோணி? அது உங்களோட பொறுப்பு. அடுத்தது அல்போன்ஸ் நீங்க யோசிக்கணும். இனிமேல் இந்த தேவையில்லாத விடயங்களை விட்டுட்டு உங்களோட மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க இருக்கும். மெசேஜ் போகாதுதானே ஃபாதர்? அவர் அப்படித்தான் சொல்றாரு. பிளாக் பண்றோம். அவர் கடையை விட்டு தாண்டின பிறகு மனம் மாறுற ஒரு கட்டம் பெறக்கூடாது. என்ன ஃபாதர்? இது கோயில்ல சுவாமிக்கு அவர் ஒப்புவிச்சிருக்கிறார். இது சாதாரணமான விஷயம் இல்ல. அவர் திருந்துறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கார். நாங்க அவரை நம்புறேன். நான் அல்போன்ஸை நம்புறேன். அதனால அல்போன்ஸ் நல்ல மனுஷனா திருந்தி வாழுவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுள்ற பேரால அவர்கிட்ட நான் கேட்டுக்கொள்றேன். நல்ல ஒரு மெசேஜ் எங்களுக்கு தந்துருக்கீங்க ஃபாதர். உண்மையா அந்தோணி உனக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு ஃபாதர்கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு. ஃபாதர் இப்ப நான் வந்த நோக்கம் நீங்க தெளிவா சொல்லி போட்டீங்க, இவரை நல்வழிப்படுத்த. அதுதான் நோக்கம். சரி நீங்க வேற ஒண்ணும் இல்லப்பா. போயிட்டு வாங்க, சந்திப்போம் மீண்டும். என்ன திரும்ப ஓகே நன்றி, போயிட்டு வாங்க.